ராமநாதபுரம் நகராட்சியில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் பாதாள சாக்கடை கழிவுநீரால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சோனைமுத்தன். ராமநாதபுரம் நகரினுடைய முக்கிய பிரச்சனை என்று பார்த்தோமேயானால் இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை. இந்த பாதாள சாக்கடையானது கடந்த 4-5 ஆண்டுகளாகவே ராமநாதபுரம் நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து முழங்கால் அளவு தேங்கி பொதுமக்களுக்கு கடும் இன்னல்களை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை எடுத்துரைத்தும் நகராட்சி நிர்வாகத்திடம் எடுத்துரைத்தும் அவர்கள் அவ்வப்போது தேங்கி நிற்கக்கூடிய அந்த தண்ணீரை மட்டுமே எடுத்து வருகிறார்களே தவிர நிரந்தர தீர்வு என்பது இல்லை. குறிப்பாக அந்த இளங்கோடிகள் தெரு பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசித்து வருகிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கடைகள், அதாவது தொழில் நிறுவனங்களும் வைத்து நடத்தி வருகிறார்கள். அந்த பகுதியில் பார்த்தோமையானால் தொடர்ந்து அந்த பாதாள சாக்கடை கழிவுநீரானது முழங்கால் அளவு தேங்கி நிற்கக்கூடிய நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடையை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். வணக்கம். அந்த பகுதியில பாதாள சாக்கடை நீர் தொடர்ந்து தேங்கி நிக்குது. இதனால உங்களுக்கு எவ்வளவு இன்னல்கள் ஏற்படுது, அது குறித்து சொல்லுங்க. இந்த பகுதியில பாதாள சாக்கடை கடந்த 5 வருஷமாவே இப்படியே கிடக்கு. இதுக்கு ஒரு தீர்வுங்கிறதே கிடையாது. இங்க யாருமே கஸ்டமர்ஸே வர முடியல. எல்லாருமே இங்க சாக்கடை ஏரியா, இந்த ஏரியா இளங்கோடிகள் தெருனாலே சாக்கடை ஏரியா, இங்க போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. 2வது இதுல விஷப்பூச்சிகள், கொசுக்களுடைய இருப்பிடமா இது மாறி போச்சு. இந்த ராமநாதபுரம் டவுனோட சென்று இங்க இப்படி இருக்கிறது இந்த நகராட்சிக்கு மிக கேவலமான ஒரு சூழ்நிலை இங்க நிலவிக்கிட்டு இருக்கு. இங்க நாங்க சேர்மேனு, கமிஷனரு எல்லாருமே வர்றாங்க போறாங்க. ஒரு நிரந்தர தீர்வுங்கிறதே இதுக்கு கிடையாது. இதனால வியாபாரமும் பாதிக்கப்பட்டு மிக வேதனையிலையும் கொசுக்கடியிலையும் இதுலையும் நாங்க ரொம்ப சிரமப்படுறோம். அது மட்டும் இல்லாம இங்க தொழில் நடத்துறதுக்கு உகந்த சூழ்நிலையே இல்லை. ஆனா மாசம் தொழில் வரி கட்டு, கடை வச்சிருக்க கடைக்கு ரசீது கட்டுன்னு தொந்தரவு பண்றாங்க. அதை மட்டும் கரெக்டா கேட்கறாங்க, செயல்படுத்துறாங்க. ஆனா மற்ற ஒரு விஷயமோ ஒரு சுகாதாரமான விஷயமோ எதுவுமே இங்க நடக்கிறது இல்லை. ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 33 வார்டுகளில் 20க்கும் மேற்பட்ட வார்டுகளில் இந்த பிரச்சனையானது இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களும் அவ்வப்போது தேங்கி நிற்கிற கழிவுநீரை மட்டுமே எடுத்து வருகிறார்களே தவிர நிரந்தர தீர்வு என்பது இந்த ராமநாதபுரம் நகர் மக்களுக்கு இல்லை என்று பல குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் தொடர்ந்து தலையிட்டு உடனடியாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.